உடனே ஒரு எதிர்ப்பதமா ஒரு கேள்வி கேட்டு அங்க போகலன்னா அங்க உன் கூட வரலன்னா அதுக்கு ஒரு சண்டை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க வந்து கண்ணகிட்ட வந்து இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து சோழ நாட்டுக்குள்ள கண்ணகி போயிட்டு கற்புடை பெண்டீர் பொற்புறு செயல்களை கூறி தன்னை ஒரு பத்தினி என்று தன் வாயாலே வெளிப்படுத்திக் கொள்வதையும் நீங்க பார்க்க முடிகின்றது. அடுத்து வந்து அப்ப தன்னுடைய ஆற்றலை தான் தெரிந்திருக்கிறதுனாலதான் இவள் பத்தினி என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொள்வதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப தன்னுடைய திறனை தானே அறிந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. நல்லா பார்த்தோம்னா முன்னாடி வரைக்கும் இந்த உலகமே தெரியாத ஒரு பெண்ணாக இருந்த கண்ணகி, தன்னுடைய கணவனிடம் எதுவுமே பேசாத கண்ணகி, இந்த வெளி உலக வாழ்க்கையே அறியாத கண்ணகி, அவனுடைய அந்த ஒரு ஒரு 2-3 நகர்வுகளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தன்னைத்தானே தன்னுடைய ஆற்றலை தானே அறிந்து கொண்டு தன்னை ஒரு பத்தினி தெய்வமாக மற்றவர்களுக்கு ஒரு பறைசாற்றுகின்ற போக்கு இங்கே கண்ணகியிடம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அப்ப தன்னுடைய திறனை தான் அறிந்திருக்கின்ற அந்த ஒரு கதாபாத்திரமாகவும் இங்கே இளங்கோவடிகள் கண்ணகியை சித்தரித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து கோவலனே வந்து கண்ணகி என்ன செய்யறான், வியந்து பார்க்கலாம். பரவாயில்லையே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்ப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நல்லா பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வசதியான ஒரு பொண்ணு, கல்யாணமான அவ்வளோ ஒரு வணிக அப்படின்னு சொன்னா அந்த வழி பயணத்தின் போது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நடந்து வர்றா. ஏன்னா 2 பேரும் வந்து சேர்ந்து நடந்து செல்கின்றார்கள் மதுரைக்கு வரும்போது. அந்த மதுரைக்கு வரும்போது அவளுடைய அந்த கரடு முரடு இன்னொன்னு வழிபயணத்திய ஒரு விஷயங்கள் காவலன் என்ன செய்கின்றான், வியக்கின்றான். வியந்து அவளுடைய நற்குணத்தை அவளிடமே சொல்வதை பார்க்க முடிகின்றது. இது வந்து நம்ம பார்த்தோம்னா குடிமுதற் சுற்றமும் குற்றிலையோரும் அடியோர் பாங்கும் ஆயமும் நீங்கி நாணமும் மடலும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்கும் பெருந்துணையாக என்னோடு போந்து ஈங்கு என் துயர் கழைந்த பொன்னே கொடியே புனை பூங்கோதாய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா சொல்றான். அப்ப அவனுக்குள்ளேயே அவனுக்கே தெரியுது இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அவளுடைய குடி, அவளுடைய சுற்றம், அவளுக்கு வந்து குற்றவியல் செய்யக்கூடியவங்க, அவ சொன்னோடனே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அதுக்கப்புறம் அவளுடைய அந்த நட்பு, அவளுடைய அந்த எப்படி சொல்றது தோழிகளுக்குள்ளாம் இதெல்லாமே விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு கற்பு பேணிய கற்பும் பெருந்துணையாக கற்பை பெருந்துணையாக பேணி கொண்டு என்னோடு இங்கு வரக்கூடிய அந்த பெண்ணே அப்படின்னு சொல்லி கோவலன் கண்ணகியை வியப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறந்த அந்த உயர்ந்த ஒருத்தவங்களை நம்பி இந்த பின் செல்லுகின்ற அந்த ஒரு போக்கு, உடனே வந்து அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்ற இருந்தாலும் அங்க வந்து மீண்டும் அந்த பிழையை பெரிதுபடுத்தி போகாமல் மன்னிக்கின்ற ஒரு ஆளுமையை நாம் வந்து இங்க கண்ணகியிடம் பார்க்க முடிகின்றது. இது ஒரு வகையான ஆளுமையை நம்ம தனிச்சிறந்த பண்பு. ஏன்னா ஒரு ஆளுமைன்னு சொன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம சான்றாக இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும், அஸ் அ ரோல் மாடல் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். அப்படின்னும் போது இங்க கண்ணகி ஒரு முன்னுதாரணமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த கண்ணகியினுடைய கற்பின் திறத்தை கொலைக்கல காதையில் கோவலன் கண்ணகியை பார்த்து புகழும் போது ஒரு தொடர் இப்படி வருது. நாணமே உருவான பெண்ணே அப்படின்னு சொல்லி, நாணத்தை அணிந்த பாவை போன்றவளே அப்படின்னு சொல்லி கோவலன் அதை சொல்வதை பார்க்க முடிகின்றது. நானின் பாவாய் நீ நில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வியே. அப்ப கோவலன் கண்ணகியை கற்பின் கொழுந்தே அப்படின்னு சொல்றானா, அப்ப கோவலன் கண்ணகியை 100% வந்து என்ன செய்யறான், நம்புறான், 100% நம்புறான். அதனாலதான் அவ என்ன செய்யறான், கற்பின் கொழுந்தேன்னு சொல்றான். இல்ல நான் மாதவியோட இருந்த காலகட்டத்துல கண்ணகி வந்து ஏதோ தவறா போயிருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவளை வந்து அவன் ஐயப்படல. அங்க ஐயப்படாத காரணத்தினாலதான் அவன் என்ன செய்யறான், கண்ணகியை கற்பின் கொழுந்தே அப்படின்னு சொல்றத பார்க்க முடிகின்றது. அப்ப அவளுடைய கற்பின் திறத்தை இங்கு கோவலன் வியந்து
இளங்கோவடிகள் வந்து கண்ணகியை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பெருங்குணத்து காதலாள் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப மிகுதியான அந்த நல்ல பெரும் நற்குணங்களை உடையவள் அப்படின்னு சொல்லி, அரும் பெரும் நற்குணங்களை உடையவள் அப்படின்னு சொல்வதை பார்க்க முடிகிறது. ஒரு இல்லற தலைவிக்கு இது வந்து மிக இன்றியமையாத பண்பாக அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு சொன்னா நிறைய சுற்றம் சூழ விருந்தினர்கள் வருவாங்க, நட்பு உறவினர்கள் எல்லாம் வருவாங்க. அப்ப வரும்போது அந்த நற்குணங்கள் அப்படின்றது ஒரு பெண்ணிற்கு மிகவும் இன்றியமையாத பண்பு. அதனாலதான் இங்கு இளங்கோவடிகள் கண்ணகியை அறிமுகப்படுத்தும் போது பெருங்குணத்து காதலாள் அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடிகிறது. இது நமக்கு இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து வள்ளுவருடைய குரலோடு ஒப்பிட்டு சொல்லணும்னா, அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப வாழ்க்கையில இல்வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு அப்படின்றதையும் நம்ம இங்க வந்து பார்க்க முடிகிறது. அப்ப இன்னொன்னு நல்லா நம்ம பார்த்தோம்னா, இங்கு கண்ணகியினுடைய அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அங்க இன்பம் அப்படின்றது வந்து அங்க தலை ஓங்கல. ஆனா அதுக்கு பதிலாக அன்பு என்பது மேலோங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அன்பு அறம் அப்படின்றதை அடியொற்றியே கண்ணகியினுடைய அந்த இல்லற வாழ்க்கை மேலோங்கி இருந்ததையும் பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து கண்ணகியினுடைய கற்பு திறம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கொலைக்கள காதையில நம்ம பார்க்கும்போது கண்ணகியை பார்த்து வந்து கோவலன் வந்து புகழ்ன்றத நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்து வந்து இடர்கடைதல். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வந்து கோவலன் வந்து வந்துட்டான். அவனுக்கு ஒரு பக்கம் வந்து மகிழ்ச்சி, தன்னுடைய மனைவியோட நம்ம வந்து இனிமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து இன்பமாக கழியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவன் நிறைய இன்னுரைகள்லாம் பேசிட்டே இருக்கான். புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான், பாராட்டி கொண்டே இருக்கின்றான். ஆனா அந்த ஒரு இடத்துல கூட கண்ணகி வந்து வாய் திறந்து எந்த ஒரு சொல்லையும் வந்து எதிர்மொழியாக மறுமொழியாக சொல்லவில்லை. அதுக்காக வந்து அதுக்குன்னு உச்சபட்ச ஒரு மகிழ்ச்சியில போய் இன்பத்திலையும் கிடைக்கவும் இல்லை, சோகத்திலையும் இருக்கவும் இல்லை கண்ணகி அப்படின்றதையும் நம்ம பார்க்கின்றோம். நல்லா பார்த்தோம்னா அந்த ஒரு நிலையான ஒரு மனநிலை அது வந்து ஒரு சிறந்த ஆளுமைக்கு மிக மிக இன்றியமையாது. எல்லா நேரத்திலையும் வந்து அந்த ஒரே மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றது, ரொம்ப மகிழ்ச்சினா ரொம்ப உச்சபட்ச மகிழ்ச்சி, சோகம்னா அடியில கீழே போயிட்டு தாழ போயிட்டு அந்த மாதிரியான நிலைமை இல்லாம கண்ணகி தன்னுடைய நிலையில் ஒரே நிலையில் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அங்கேயும் பாத்தீங்கன்னா குலம் தரு வான் பொருள் அப்படின்னு சொல்லும் போது அந்த குன்றம் தொலைந்த இளம்படு நானுதரும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கலாத்திரம் உரைத்த காதையில வந்து கூற கேட்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நலம் கீழ் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்புல பொன் என, அப்ப கூட வந்து அவ என்ன செய்யறான், நான் வந்து என்னுடைய குன்றைய செல்வத்தை எல்லாம் இழந்தனன் அப்படின்னு சொல்லும் போது கூட இவன் என்ன சொல்றான், நலம் கீழ் முறுவல் நகைமுகம் காட்டி, சின்ன ஒரு முறுவல் தான், புன்முறுவல் தான் செய்யறான். புன்முறுவல் செய்து நல்ல ஒரு முகத்துல ஒரு சின்ன ஒரு இது நகையை காட்டி சிரிப்பை காட்டி உடனே அடுத்து வந்து என்ன செய்யறா, சிலம்பு உள்ள கொன், இந்த சிலம்பிற்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதையும் காட்ட முடிகின்றது. அப்ப ஒரு ஆளுமை என்று நம்ம பார்க்கும் போது இங்க உடனே கண்ணகி வந்து சண்டை போடட்ட கோவலன் கூட, நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்ட, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்ட, எல்லாத்தையும் இழந்துட்ட, இப்பயும் திரும்ப கொடுன்னு கேக்குறியே அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்து அங்க வந்து சண்டை போடல. அதுக்கு மாறாக என்ன செய்யறா, சிலம்பு உள்ள பொன் அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடிகின்றது. இங்கும் வந்து கண்ணகியினுடைய அந்த ஆளுமை வந்து அங்கங்க அப்படியே ஷைன் பண்றத, அதாவது ஜொலிக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகின்றது. அடுத்து வந்து அவன் எழுக வா நம்ம போவோம் அப்படின்னு சொன்ன உடனேவும் இவள் என்ன செய்யறா, உடனே வந்து கீழ்ப்படிஞ்சு சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதையும் நம்ம பார்க்க முடிகின்றது. அடுத்து அங்க போகும் போதுமே இவங்க என்ன செய்யறாங்க, அவனுக்கு கூட போயிட்டு அவனுக்கு வந்து இன்னமுது வைத்து அருகில் இருந்து அந்த பரிமாறி அவன் மீது அன்பு செலுத்துவதையும் பார்க்க முடிகிறது. என்னோடு வந்து ஈங்கு என் துயர் களைந்த பொண்ணே கொடியே புனைப்பூ போதாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துயரை களைந்ததற்கு கோவலன் மிக மகிழ்ச்சியாக அவ்வப்போது அவளை வந்து என்னுடைய துயரை களைந்தனை அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கணும்.
அடுத்து வந்து கவுந்தியடிகளும் கண்ணகியை பத்தி சொல்லும் போது, கடுங்கதிர் வெம்மையில் காதலன் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாப்புலர வாடி தன் துயர் காணா தகைசால் பூப்பதி. தன்னுடைய துயரையே அவன் இங்க வந்து பெருசாவே நினைக்கல. நல்லா பார்த்தோம்னா நம்மளுடைய அடுத்த எதிர்காலம் இவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் மிக அருமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் 2 பேருமே புறப்பட்டு போறாங்களே ஒழிய, அங்கே கடுமையான அந்த வெம்மையோ, அந்த வெயிலினுடைய கொடுமையோ, இல்ல அந்த வழியினுடைய அந்த கஷ்டங்களோ, அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பெரிதாக வந்து தெரியவில்லை. தன்னுடைய துயரை அங்கே வந்து கண்ணகி வந்து மிக பெரிதாக பெரிதுபடுத்துவதாக இல்லை அப்படின்றத கவுந்தடிகள் சான்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அடுத்து இதே கருத்தை வந்து மாதரிய சொல்றாரு. தொழுதனை ஆற்றினுள் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்கு கொள் அப்படின்னு சொல்லி கூறி வியந்து சொல்வதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து வந்து தன்னுடைய நிலையை வந்து கண்ணகியே சொல்றான். என்ன சொல்றானா, நானு உன்னுடைய இது நான் முன்னாடியே சொன்னேன், உன்னை நான் திருமணம் செஞ்சதுனால நான் வந்து நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால வந்து அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலை என்னால வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தி சொல்வதையும் பார்க்க முடிகின்றது. அப்ப அந்த இன்பத்தை எல்லாம் நான் இழந்து விட்டேன், நீ என்னோடு இல்லாததுனால என்னாச்சு, பிறருக்கு உதவும் இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்கின்றாள் சொல்வதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப அந்த அன்பும் அரணும் தான் இங்கு மேலோங்கி நிற்பதையும் பார்க்க முடிகின்றது. அடுத்து வந்து ஆஹ் இது வந்து வள்ளுவருடைய வார்த்தையோடு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் அப்படின்னு சொல்லி, இங்க பாத்தீங்கன்னா சொற்களை காத்து கொள்பவளாகவும் கண்ணகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நல்லா பார்த்தோம்னா ரொம்ப தேவையில்லாத சொற்களை எல்லாம் கண்ணகி வந்து தொணலாம் பேசல. சொற்களை மிக கவனமாக கையாள்வதையும் பார்க்க முடிகின்றது. இது ஒரு சிறந்த ஆளுமைக்கான ஒரு பண்பாக சொல்லப்படுகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் தொடர்ந்து இடைவெளி விடாமலாம் பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு இடைவெளி இருப்பதை நாம் வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் சிறந்த ஆளுமைகள். அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லும் போதே மிக கவனமாக கையாளுவாங்க. சொற்குற்றம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கையாளுவாங்க. இன்னொன்னு வந்து ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையில ஒரு சிறிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு இடைவெளி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இங்கேயும் கண்ணகி வந்து தன்னுடைய சொற்களை காத்து கொண்டு தேவையான இடங்களில் மட்டுமே பேசுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அது மாதிரி வந்து இவளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொற்காத்த ஒரு பெண்ணாகவும் நம்ம இவளை பார்க்கலாம். அது மாதிரி வந்து தன் கணவனுக்கு ஏற்பட்ட பழி சொற்களை போக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே சீறி எழுந்து வழக்கு தொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த கணவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் தனக்கு ஏற்பட்ட துன்பம், அவனுக்கு ஏற்பட்ட பழி தனக்கு ஏற்பட்ட பழி போல. அதனால இங்க என்ன செய்கின்றாள், அவளுடைய செயல்கள் மதுரையை எரிக்கும் அளவுக்கு முற்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. மற்ற பெண்கள் போல இவள் உடனே வந்து ஏங்கி ஐயோயோ என்னுடைய கணவன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி புலம்பி அழுது அந்த மாதிரி இல்லாம அங்கே வழக்கு தொடுக்க முற்படுவதையும் அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு துணிகரத்தையும் இங்கு வந்து நம்ம வந்து கண்ணகியினுடைய அந்த ஆளுமையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ட்ரமண்டஸ் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம கூட ஆங்கிலத்துல இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு இவளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருப்பதையும் நாம் வந்து என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகின்றது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஊர் முழுவதும் இவளுடைய வழக்கை வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதையும் பார்க்க முடிகிறது. அப்படின்றதே மிக அரிதான காரியம். அது அரசன் போயிட்டு தேராமன்னா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு காரியம். இது எல்லாமே வந்து அவ்வளவு ஒரு துணிவினுடைய உச்சபட்ச நிலைமைக்கு போயிட்டு ஒரு கண்ணகி வந்து தன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நியாயங்களை எடுத்துரைப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இங்க ஆளுமையினுடைய படிப்படி வளர்ச்சி நிலையை கண்ணகியிடம் நாம் பார்க்க முடிகின்றது. நல்லா பார்த்தோம்னா மதுரைக்கு வரும்போது மதுரை இன்னும் எவ்வளவு தூரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்ட அந்த பொண்ணு
அப்ப உலகமே தெரியாத அந்த பொண்ணு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அரசனை பார்த்து தேரா மன்னான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே படிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகின்றது. அப்ப நல்லா பார்த்தோம்னா இவளுடைய ஆளுமை மிகச்சிறந்த ஆளுமையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து பொருள் இழந்து அந்த வாழ்ந்த போது கூட தன்னுடைய சோர்வை எல்லாம் நீக்கி கணவனுக்காக வந்து அந்த ஒரு மன தைரியத்தோடு அந்த மதுரைக்கு வரக்கூடிய அந்த முன்னெடுப்பு அது வந்து மிகச்சிறந்த முன்னெடுப்பாக சொல்லப்படுகின்றது. சரி, கணவனே இறந்து போயிட்டான் அப்படின்னும் போதும் அந்த தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் இன்னும் வந்து வீறு கொண்ட ஒரு பெண்ணாக என்ன பண்றா, அடுத்தடுத்த பணிகள்ல இறங்குவதையும் பார்க்க முடியுது. அந்த துன்பத்திலும் சோர்ந்து போறது அப்படின்றது இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவளுடைய வேலைகள் செல்வதையும் பார்க்க முடிகிறது. அடுத்து பார்த்தோம்னா ஆஹ் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இவளுடைய அந்த வாழ்க்கை நகர்வுகள் செல்வதையும் பார்க்க முடிகிறது. நலங்கேள் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்புல பண். அப்ப பாருங்க, அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கூட நகைமுகம் காட்டி அந்த முகத்துல வந்து ஒரு சின்ன ஒரு புன் சிரிப்பு, ஒரு நகை மட்டும், ஒரு சின்ன ஒரு மெல்லிய புன்னகை மட்டும் காட்டுவதை நாம் காண முடியும். அப்ப இங்க நல்லா பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியேறிய அந்த கண்ணகி களைப்பு அடைகிறா. ஆனாலும் அந்த களைப்பு வெளியே தெரியாம இருக்கும்போது என்ன செய்யறா, மதுரை மூதூர் யாது அப்படின்னு சொல்லி அந்த விளங்குவதையும் பார்க்க முடியும். நறும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்து முதிரா கிழவியின் முள்ளு எயிறு இளங்க மதுரை மூதூர் யாது அப்படின்னு சொல்லி விளங்குவதையும் பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து அரசனிடம் வந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு வினா தொடுப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. நல்லா பார்த்தோம்னா தன்னுடைய ஆணை ஆணைப்படி அரசனுக்கு முன்னாடி வந்து நின்று தன்னுடைய ஒழுகும் கண்ணீரோட என்ன செய்யறா, வந்து நின்று அரசனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறா, தேரா மன்னா உன்னையே ஆராய்ந்து தெளிந்து அறியாத மன்னனே நான் சொல்றேன் நீ கேளு. அங்க வந்து அரசன் கிட்ட இவ வந்து உம் எடுத்த உடனே நான் சொல்றதை கேளு, அரைந்து அறியாம நீ நீதி சொல்லிட்ட, சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்றதை பாக்குறாங்க. மன்னனுக்கு கூட பேசுவதற்கு கூட இவள் இடம் கொடுக்காததை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்து இப்படியே நிறைய தேரா மன்னா செப்புவதுடைய அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவுக்கு அந்த நம்ம முன்னோர்களினுடைய பெருமையை சிறப்பை அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த முன்னோர்களினுடைய அந்த வரலாற்றை அறிந்த ஒரு பெண்ணாகவும் இங்கு வந்து கண்ணகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனா ஒரு பகுதிகள்ல எல்லாம் நம்ம வாசிச்சோம்னா இவ்வளவு கண்ணகிக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தெரியல. அதுக்கான செய்திகள் எதுவுமே இல்லை. ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு அங்கே எழும்புது. ஆனா அரசன் கிட்ட வரும்போது எள்ளரு சிறப்பன் இமையவர் வியப்ப புல்லொரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் ஆயிரம் கடைமணி கடுனா நடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையா வந்து அந்த அரசர்களினுடைய சிறப்பை எல்லாம் புகழ்ந்து சொல்றானா, அப்ப இவ்வளவு அறிவை எங்க ஒழித்து வைத்திருந்தாள் கண்ணகி அப்படின்ற ஒரு வினா நமக்கு தோன்றுகின்றது. நல்லா பார்த்தோம்னா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன் இந்த பொண்ணுக்கு, அப்பயே இந்த பொண்ணு வந்து இவ்வளவு நாள் அதை வெளிக்காட்டவே இல்லை அப்படின்ற ஒரு செய்தியையும் நமக்கு ஒரு கேள்வி கணையையும் நமக்கு வந்து ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கின்றது. அப்ப நீ வந்து ஆராய்ந்து அறியாமல் நீ வந்து என்ன செஞ்ச, என்னுடைய கணவன் வந்து குற்றம் புரிந்தவன் அப்படின்னு சொல்லி நீ அவனுக்கு வந்து ஊறு விளைவித்தனை அல்லவா, அவனுடைய அந்த கார் சிலம்புல நான் ஒன்றை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வந்து கோவலனுடைய மனைவிதான் நான் கண்ணகி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கார் சிலம்போடு அரசனோடு வாதிடுவதையும் வழக்குரை செய்வதையும் பார்க்க முடிகின்றது. இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விருந்தினர் ஓம்பும் வாழ்க்கை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நல்லா பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு அந்த எந்த பொண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வீர பத்னி என்று கண்ணகியை இளங்கோவடிகள் சொல்வதை பார்க்க முடிகின்றது. நல்லா பார்த்தோம்னா மதுரையை எரிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஆவேசமா அந்த பெண் நடந்து செல்வதையும் அந்த குறவர்கள் எல்லாருமே இவளை வந்து ஏற்றி புகழ்ந்து பாடுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த வீராவேசமும் அப்படியே மெல்ல 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 அந்த ஆளுமையினுடைய வளர்ச்சி படிநிலை உச்சபட்ச நிலைக்கு அடைவதை நாம் பார்க்க முடியும்.
கடைசியில போய் அந்த கேரளத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றங்கரையில தான் அவ வந்து முகம் கழுவியதாக சொல்லப்படுகின்றது. இன்னுமே அங்க வந்து அந்த தாய் தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரி கேரளால வந்து திருவனந்தபுரத்துல வந்து கண்ணகி வழிபாடு அப்படின்றத வந்து பகவதி வழிபாடு அப்படின்ற ஒரு ஒரு தாய் தெய்வ வழிபாடாக இன்றும் நிகழ்வதையும் பார்க்க முடியும். ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கண்ணகி தான் அங்க போயிட்டு அவ்வளவு ஆவேசமா போய் தன்னுடைய முகம் கை கால்கள் எல்லாம் கழுவிட்டு அங்க நீர் அருந்தியதாக இன்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு ஆளுமையினுடைய படிப்படியான ஒரு வளர்ச்சி வளர்ந்து உச்சகட்ட நிலைமையை அடைவதை பார்க்க முடியும். அப்ப கற்பு அப்படின்றது வெறும் அடக்கம் அப்படின்றது மட்டும் கிடையாது. அங்கே சீற்றத்தையும் உள்ளடக்கியதுதான் கற்பு. நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கற்பு அப்படின்னு சொன்னா ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப அப்படியே சாதுவானவங்க அப்படின்றது கிடையாது. அது சீற்றத்தையும் உள்ளடக்கியது அப்படின்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த சான்றாக நாம் வந்து கண்ணகி வந்து சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தோழி வணக்கம். தோழி வணக்கம். நம்ம நிறைய போக்கிட்டு வந்திருக்கிறோம். சரிங்க மேம், வந்துடலாமா மேம்? இந்த ஒரே ஒரு நிமிஷம் மேம், ஒரே ஒரு நிமிஷம். சிறப்பையும் சேரன் செங்குட்டுவன் கடைசியில கண்ணகியை வியந்து அவளுக்கு வந்து ஒரு கல் எடுப்பதகி அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த வாய்ப்பு வழங்கிய நம்மளுடைய சூரிய தமிழ் தொலைக்காட்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சிக்கும் கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க தோழி. வெகு சிறப்பாக முன்பே சொன்னது போல கண்ணகி என்பவள் வந்து ஒரு அப்பாவி பெண்ணா இல்ல ஆவேசமான பெண்ணா புரட்சி பெண்ணா அப்படியெல்லாம் வந்து ஒரு பொதுவாக நம்ம பட்டிமன்றத்துல கூட அதை போல தாய்ப்புல எல்லாம் பேச கேட்டிருக்கோம். ஆனா உங்களுடைய இன்றைய உரையில் முழுக்க கண்ணகியை ஒரு பெண் ஆளுமை அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய அந்த மொத்த குணம், ஒரு பெண்ணுக்கான எந்த இடத்துல இறங்கி போகணும், எந்த இடத்துல எதிர்த்து நிக்கணும் என்ற அந்த குணம் கூட ஒரு ஆளுமை தன்மை வாய்ந்ததுதான் என்பது போன்ற உங்களுடைய உரை நீங்க தயாரித்திருந்தது வெகு சிறப்பாக இருந்தது. அதற்கான அனைத்து விடயங்களையும் நீங்கள் வந்து இங்கே காட்டி அதை வெகு நீங்கள் அதை கொடுத்த விதம் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது தோழி. மிக்க மகிழ்ச்சி. உண்மையில் இதை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக கண்ணகியின் மேல் இன்னும் அவர்கள் மேல் வந்து இன்னும் மரியாதை எல்லாம் இன்னும் கூட செய்யும். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் வந்து தான் கணவனுக்காக அவங்க வந்து மதுரையே எரிச்சது சரியா அப்படின்றபடி வரும். அப்புறம் வந்து அவங்க மாதவி வீட்டுக்கு போகும்போது ஏன் சும்மா வாய மூடிக்கிட்டு இருந்தா அப்படின்றபடி இருக்கும். அப்படியெல்லாம் வந்து சில கேள்விகள் வந்து கண்ணகி மேல் இருக்கும்போது நீங்கள் எடுத்து கொடுத்த உரையின் மூலமாக கண்ணகியினுடைய முழு அந்த ஒரு குணம்னு ஒரு இருக்கும் இல்லைங்களா, அடிப்படையான ஒரு குணம், ஒரு தனித்துவம் வாய்ந்த குணமாக இருக்கும். அப்படியான ஒரு குணத்தை வந்து நீங்க முழுமையாக எடுத்து காட்டியது போல இருந்தது. அவங்க ஒவ்வொரு சமயம் அந்த சூழலுக்கு ஏற்றபடி அவர்களுடைய அந்த வெளிப்படுத்துவது வந்து கோபமோ தாபமோ வருத்தமோ ஏக்கமோ சிரிப்போ அது வந்து சூழலுக்கு ஏற்றபடி மாறக்கூடிய தன்மை உண்டு. ஆனா இந்த இடத்தில் நீங்க வெகு அழகாக கண்ணகியினுடைய அனைத்து சிறப்பையும் எடுத்து கூறியிருக்கிறீர்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. மிகவும் மகிழ்ச்சி தோழி. ஒரு அருமையான உரையை வழங்கியமைக்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி மற்றும் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கிறோம். தொடக்க உரை ஆற்றிய நம்முடைய கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பங்கேற்று பயன்பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழி. அனைவரும் நன்றி. நாம் யாரும் மிக்க நன்றி மேம்.